அல்லேலூயா. இயேசு நல்லவர். நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. இந்த மே மாதத்திலே நம்மளை ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். இயேசு நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். இந்த மாதம் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்களை எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியா வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். நீங்க பேசுற வார்த்தை ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதா இன்றைக்கு கடந்து வரட்டும். இந்த வார்த்தையில் உள்ள மகத்துவம் இன்றைக்கு வெளிப்படட்டும். இந்த ஆண்டவரே வாரத்தின் இந்த மாதத்தின் முதல் நாளிலே, அந்த முதல் வாரத்திலே இந்த வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதாய் எங்களுக்கு மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எங்க இருந்து கொண்டு வர்றாரு? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்வார். எளியவனை விடவே மாட்டாரு. குப்பையில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறவர், வல்லமையுள்ளவர். சாட்சியே நான் தான். குப்பையில கடந்த என்ன கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல என்னோடு கூட அநேக குஷ்டரோகிகளும் அநேக பிச்சை எடுக்கிறவர்களும் என்னோடு சேர்ந்து படுத்திருந்தாங்க. நானும் அங்கதான் பிச்சை எடுத்தேன். ஒரு நாள் அந்த இடத்த போய் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு துக்கமும் வேதனையுமா இருந்தது. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து என்னை மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் எளியவனை மறக்கல. ஆனா அந்த வசனத்தை 100% நான் நம்புறேன். குப்பையில் இருந்து தூக்கி எடுத்து கொண்டு வருகிறாராம். யாரோட உட்கார வைக்கிறதுக்கு? அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். உங்களை ஆண்டவர் மகிமையுள்ள சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அவரு நிறைய நீ இப்படி வா, அப்படி இரு, இப்படி இருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அந்த சிங்காசனத்துக்கு இன்னும் ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியை உன் கையில கொடுத்து உன்னை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும்னு. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு அடையாளப்படுத்துறதுக்கு தெரியுமா? குப்பையில் இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து நான் இங்க உட்கார வச்சிருக்கேன்டா. நான் கூட்டிட்டு வர்றவன், நடத்துறவன் கர்த்தர் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் உங்களை கர்த்தர் அப்படி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் இப்படிதான் சாட்சி சொன்னாரு. அவருடைய குடியிருந்த வீடுகள் அழிந்து போனதான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டை அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கணும்னு கடந்து போகும் பொழுது அந்த வீடு இருந்த இடத்துல, அவர் குடியிருந்த வீடு இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருந்ததான். அவர் அந்த குப்பை தொட்டியை பார்த்து அழுதுகிட்டே சொன்னாரு, எளியவனை இங்கிருந்து தான் தூக்கிட்டு வந்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி. நல்ல தகப்பன். நான் இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் எளியவனை குப்பையிலிருந்து எடுப்பாருன்றத 100% நம்புறேன். இன்னைக்கு உங்ககிட்ட அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல எந்த காரியம் உதவியற்ற நிலையில இருக்கலாம். யாரும் எனக்கு இல்லைன்னு கூட நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இயேசு சொல்றாரு, நான் எளியவனை கைவிடுகிறதில்லை.
எளியவனை அப்படியே நான் குப்பையில போட்டு போறதில்ல, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் தான் சாட்சி உங்க கண்ணு முன்னாடி. ஒரு பிச்சை எடுக்கிறவன் வாழ்க்கையை இயேசு கையில கொடுத்தா மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு நிக்கணுங்க. பல சோதனைகள் வரும், பல கஷ்ட நெருக்க வரும், பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படி திருப்பி வச்சிருவார் வாழ்க்கைய. மகிமையான ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க எல்லாரும் சாட்சி இன்னைக்கு. ஹல்லேலூயா. இந்த இன்னொருத்தர் சாட்சி ஆவியானவர். நாங்க இந்த பட்டணத்துக்கு வரும்பொழுது எப்படி இருந்தோம்னு ஆவியானவர் சாட்சி. இன்னைக்கு எப்படி பரிவாரங்களோடு, எப்படி மேன்மையான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அவருடைய நாமம் மகிமை. அதான் சொல்றாரு, நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் போது நான் நம்புறேன், நீ உனக்குள்ள நீ எளியவன், ஏழ்மையான நிலையில இருக்கிற நீ வந்து உட்கார்ந்து இருக்கலாம். உன்கிட்ட தான் சொல்றாரு, உன்னை எளியவன் நீ என்னாத, நான் உன்னை குப்பமேட்ல இருந்து தூக்குனதே ராஜாக்களோடு அமர பண்ணும்படிக்குதான். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமா உன்னை நினைக்கலாம், அற்பமா நீ ஒன்றுக்கும் உதவாதவன் நினைக்கலாம். உன் தகப்பன் அப்படி உன்னை நினைக்கல, உன்னை உதவாதவங்கன்னு சொல்லல. கர்த்தர் உதவாதுன்னு சொன்னவங்க மத்தியில, உன்னை அற்பமா பார்க்கிறவங்க மத்தியில உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு மேன்மையா அப்படி இந்த ஏளனமா பார்க்கிறவன் நாங்க மேன்மையில இருக்கோம் நினைக்கிறான் பாரு, அவனுக்கு மேல தூக்கிட்டு வர போறாரு. ஏன்னா எழுதியிருக்கிறாரு, ராஜாக்களோடும் பிரபோடு உட்கார போறியான். இத விசுவாசிச்சவனுக்கு மட்டும்தான் நடக்குது. இத விசுவாசிங்க பாருங்க, இந்த ஆமீன் சொல்றீங்க பாருங்க, அவனை கூட்டு போறாரு. நீங்க பாருங்க, சிலர்லாம் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு சாப்பிடும் பொழுது நீங்க நினைச்சுக்குவீங்க, இவர்களோடலாம் உட்கார கர்த்தர் வைப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா எளியவனை குப்பையிலிருந்து எடுத்தேன்னு சொன்னார் பாரு, அந்த வார்த்தை எனக்குத்தான், நான் தான் அதுன்னு நீங்க சொல்ல போறீங்க. உங்களை கூட்டி அங்க கொண்டு வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க அற்பமா எண்ணப்பட்டவங்க தேவாதி தேவனை சந்திக்க வந்ததுனாலதான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. உங்க மன விருப்பத்தை நிறைவேற்ற போறாரு. உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. உன் பிள்ளையை குறித்ததான கவலை, அவன் கணவரை குறித்ததான கவலை, சில காரியத்தினுடைய கவலை உன் இருதயத்தை இருக்கு. நான் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கேன், நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை நீ ராஜா கிட்ட வந்துட்ட, உன்னை உயர்த்த வேண்டியது அவருடைய வேலை. உன்னை அப்படியே கண்ணீர்ல விட போறதில்லை, உன்னை வேதனையோட விட போகிறதில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்க, உங்க வாழ்க்கை மேன்மையா உயர்த்தி வைப்பாரு. அவர் கையில கொடுங்க, அவர் கையில கொடுங்க. ஒரு நாளும் கஷ்டங்களை மனுஷரிடத்துல ஷேர் பண்ணாதீங்க, கர்த்தரிடத்துல ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் மேன்மையா உயர்த்துவாரு. மற்றவங்களுக்கு முன்பாக உங்களை எல்லா காரியத்திலும் மேன்மையா வைப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற காரியமே போதும் என்று எண்ணும் பொழுது கர்த்தர் உயர்த்தி நிலை நிறுத்துவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அதிசயம் செய்வாரு. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை என்னிடத்துல சொன்னார். தொடர்ந்து நம்ம அப்படியே பார்ப்போம். அவர் பலவானின் கைக்கு விலக்கி உங்களை ரட்சிக்க போறாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எளிமையா இருக்கிறோம், ஒண்ணுமில்லாம இருக்கிறோம், நம்ம கிட்ட
அவங்களை ஜெயிக்கக்கூடிய பலன் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு கொடுக்கிறாரு. நீ பலவான அவன் கையில இருந்து கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? ரட்சித்து மீட்டெடுக்க போறார். பலவான் யாரு? இந்த உலகத்துடைய பலவான் பிசாசானவன். உங்களுடைய கடன், உங்களுடைய வியாதி, எது உங்களை பலவானா நினைச்சு உங்களை மூழ்கடிக்கணும்னு அந்த அந்த சினிமா சீரியல் எதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்போ அதெல்லாம் உங்களை பிடிக்குன்னு நினைக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த பலவான் கையிலிருந்து உன்னை ரட்சித்து மீட்டெடுக்க போகிறேன். அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்க போறாரா? பலவானுடைய கைக்கு உங்களை விலக்கி ரட்சிக்க போறாராம். ஆமென். ஏன்னா பலவான் விழுங்க நினைப்பான், பலவான் நம்மளை முடிக்க நினைப்பான். கர்த்தர் சொல்றாரு, அவன் கைக்கு உன்னை தப்பு வைக்கிறேன், அவன் கையிலிருந்து உன்னை தூக்கி விலக்கி கொண்டுகிறேன். இங்க பாருங்க, நீங்க ஆவியில சில பேர்லாம் உணர ஆரம்பிப்பீங்க. இது நடக்க ஆரம்பிக்கிறத நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவன் கைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பலன் இல்லைன்னு நினைச்சு நிக்கிற பாரு, எனக்கு பலனே இல்ல, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்ல, நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், என் கிரியைக்கு பலன் இல்ல, எனக்கு நான் ரொம்ப ஏழ்மையா எளியவனை போல இருக்கிறேன், நான் என்னை எல்லா இடத்துலயும் போனா என்னை தாழ்த்துறாங்க, நீ அற்பமானவன் சொல்றாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியத்தை கொண்டு வந்த பலவானுடைய கைக்கு உன்னை விடுவித்து தப்புவித்து உன்னை மேன்மையாக்க போகிறேன். ஏன்னா இந்த காரியம் யாரால வந்தது தெரியுமா? பிசாசு தான் உங்களை யாரையாவது வச்சு ஏளனமா பேச வைப்பான், ஏளனமா சொல்ல வைப்பான். ஏன்னா அவனுடைய திட்டம், நீங்க கர்த்தருடைய காரியத்துல ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது. கர்த்தரிடத்துல போய், ஏன் என்னை விட்டீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி இல்லாம தானே உங்க கிட்ட வர்றேன், எனக்கு யாருமே இல்லையே, நீங்க உதவி செய்ய மாட்டீங்களான்னு நீங்க போய் கர்த்தரிடத்துல கேட்கணும்னு அவனுடைய திட்டம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு சொல்றாரு, அவனுடைய கையிலிருந்து உன்னை ரட்சிப்பேன், நீ பலவான முடிப்ப, அவன் கையிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை இன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுக்க போறார். மார்க் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க போறாரு. என்ன காரியம் தெரியுமா? 27வது வசனத்துல எழுதியிருக்கு. மார்க் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது, கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அல்லேலூயா. பலவான்றது பிசாசானவன், அவன் திருடுறவன். அவன் யாரு? திருடுகிறவன். நம்ம வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை திருடுவான், நம்மகிட்ட இருக்க ஐஸ்வர்யத்தை திருடுவான். அவன் நம்ம வீட்டுல என்னென்ன காரியத்தை நம்ம மேன்மையா தேவன் கொடுத்தார் என்று நாம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை திருடுகிறவன். அதனாலதான் பிசாசானவன் அந்த திருட வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, முந்தி நீ என்ன செய்யணுமா? முன்னாடியே நீ கட்டிடணும். கட்டினா அவனுடைய உடைமைகளை நீ என்ன செய்யலாம்? கொள்ளையிடலாம், எடுக்கலாம். தேவன் சொல்லுகிறாரு, பலவான் பிசாசானவன், நம்மை திருட வகை தேடுகிறவன், அவன் எந்த வழி கிடைக்குன்னு தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஒரு காரியத்தை நீ செய்ய போறதுக்கு முன்னாடியே, இப்போ வாகனத்துல ஊருக்கு போறீங்க, போறதுக்கு முன்னாடியே பலவான முந்தி கட்டணும். முன்னாடியே சொல்றாரு, பலவான் ரோட்ல இருப்பான், எங்கேயா ஒரு இடத்துல இருப்பான், நம்மளை விளத்தலணும், கர்த்தரை குற்றவாளிய காட்டணும், கர்த்தர் இடத்துல நம்ம போய் ஏனே விட்டீங்கன்னு கேட்கணும்னு அவன் நம்மளை டீன் பண்றதுக்காக நிற்பான். நீ என்ன செய்யணும் தெரியுமா? முந்தி கட்டு. உன்னுடைய வேலை காரியத்தை குறித்து நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி முந்தி பலவான கட்டு. உன்னுடைய வாகனத்துல ஏறும் பொழுது முந்தி கட்டு. சகல காரியத்துல கர்த்தர் உன்னோடு கூட வரணும்.
கர்த்தர் சொல்றாரு, நீ முந்தி கட்டின அவனுடைய காரியங்கள், அவனுடைய உடைமைகள் எது? சிலருக்கெல்லாம் சில ட்ரிக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அவனை முந்தி கட்டுறதுக்கு நீ செய்ய வேண்டியது, ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ணா அவன் கட்டப்படுவானா. வாகனத்துல போகும்போது பாடிக்கிட்டே போங்க, துதிச்சுக்கிட்டே போங்க. சினிமா பாட்டை போட்டு அது செல்லுல வச்சுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே போகாதீங்க. கர்த்தருடைய துதியின் பாடலை வச்சுட்டு போங்க. அப்புறம் எந்த பிரச்சனை நடந்தாலும் கர்த்தர் பொறுப்பல்ல. நல்லது நடந்துச்சுன்னா நீ துதியை வச்சிருந்தேன்னா விலகுவான், நல்லது நடக்கும். நீ போற இடத்துல கனமுள்ள பாத்திரமா இருப்ப. இந்த ஒரு ஆளுக்கு தாங்க கிடைக்குது. போற இடத்துல கனமுள்ள பாத்திரம்னா இருப்பேன்னு பாருங்க. ஒரு சில பேர் தான் அடுத்து ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டு வாங்குறாங்க. அப்ப அவங்க இருதயமோ எங்க இருக்கு? 12,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிக்குது. தேவனை நீ துதித்து பாடும் பொழுது, பாடி ஜெபம் பண்ணும் பொழுது அவன் கட்டப்படுவான். அதுதான் முந்தி கட்டுறது. அப்படின்னா நீ வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி பாடி துதிச்சு கட்டிட்டு பெறப்பட்டு போகும்போது ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்தி துதிச்சுக்கிட்டே போ. அவனுடைய கிரிகள் எல்லாம் கட்டப்படும், அவனுடைய காரியங்கள் எல்லாம் முடக்கப்படும். பலவானை கர்த்தர் வாங்கையில ஒப்பு கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ அவனை உன்னுடைய துதியினாலே வெல்ல முடியும். உன் துதியினால அவனை ஜெயிக்க முடியும். சில வேளைகளை நீங்க கர்த்தருடைய காரியம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு அந்த காரியத்துக்கு உண்டான ஏதோ ஒரு பெரிய அசைவாடுதலை வச்சிருக்கும் போது இவன் வந்துருவான் கிரியை செய்ய. ஏன்னா ஆதாம் ஏவாள் கிட்ட கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. அதை என்னன்னு கண்டுபிடிக்க முதலே வந்துட்டான். நீங்க கர்த்தருடைய காரியம் செய்ய போறீங்க, கர்த்தருக்காக ஏதோ ஒண்ணு நடத்த போறீங்கன்னா முன்னாடியே வந்துருவான். முந்தி பலவான கட்டிட்டு தான் நீங்க கர்த்தருடைய வேலையை செய்ய தொடங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய துதியும் உன்னுடைய ஜெபமும் சாத்தானை உனக்கு கீழ்ப்படுத்தும். அப்ப பலவானை நீ என்ன செய்யணும்? ஹலோ, இருக்கீங்களா? முந்தி கட்டிடணும். இந்த வாரம் செஞ்சு பாருங்க, அடுத்த வாரம் நீங்க தான் பெரிய வெற்றியை காண்பீங்க. சங்கீதம் 35:10 இதுக்கு வருவோம். சங்கீதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? தாவீதுக்காரர் அழகா சொல்றாரு, அவரை தவிர வேற யாரும் உங்களை அந்த கையிலிருந்து தப்புவிக்க முடியாது. நமக்கு தெரிந்து அவன் கொள்ளையிடணும்னு நினைக்கிற எந்த காரியமானாலும் சரி, ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை கொள்ளையிடலாம், பலவீனத்தை, அதாவது உங்க சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொள்ளையிட்டானா, உங்க ஆரோக்கியத்தை கொள்ளையிட்டுட்டானா, திருடிட்டானா உங்களுக்கு வியாதி வந்துடும். வியாதி வந்துருச்சுன்னா நீங்க சம்பாதிக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு போய் பொத்தலான பையில போல மருத்துவமனைக்கு கொடுப்பீங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, யோவான் 10:10 அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான், வேறொன்றுக்கு அவன் வரல. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ண அடையவும் நான் வந்தேன். கர்த்தருக்கு இன்னைக்கு பதில் சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்க போறேன். என் ஜீவன் இறங்கி அந்த வியாதியிலே உன்னில் இருக்கிற அந்த எவ்வளவு பேர்பட்ட வியாதி ஆனாலும் அதை குணமாக்கி உன்னை விடுதலையாக்க அது வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி, நம்ம ஆசீர்வாதத்தை கொள்ளையாடி, உனக்கு தெரியாமையே உன் பரிசுத்தத்தை திருடுவான், கொள்ளையடிப்பான். இதெல்லாம் ஆண்டவர் குறித்தார், சொன்னாரு என்கிட்ட. அதை நான் குறிச்சு வச்சிருக்கேன். உன் பரிசுத்தத்தை திருடுவானா பிசாசு? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சில காரியங்கள் நம்ம பரிசுத்தத்தை திருடுறவன். அவன் தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை நமக்கு இன்பமா காட்டி தேவனுடைய சமூகத்துல இருந்து நம்மளை துரத்தணும். யார் ஓடுனா?
பிசாசு தான் யாரை ஓட வச்சா அந்த இடத்துல இருந்து. ஏவாள பாவம் செய்ய வச்ச உடனே ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா தேவ சமூகத்தை விட்டு நீ தகுதி இல்லை, நீ வெளியே போன்ட்டாரு ஏதேன் தோட்டத்தை விட்டு. நீங்க வீட்டுல போய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சர்ப்பமான தந்திரம் உள்ளது. நம்மள ஆண்டவர் சமூகத்திலிருந்து விளக்குறதுக்கு தான் சில வழி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் வசனத்தை நடுங்குறவனை நோக்கி பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன்றாரு. என் வசனத்துக்காக பயப்படுறவன், என் வசனத்துக்கு நிக்கிறவனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாரு. அல்லேலூயா. ஒரு காரியம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை காண்பிக்கிறாரு. அது எடுங்களேன் ஒரு நிமிஷம். ஒரு 11ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை 16வது வசனம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். என்னவா? எதை விரும்பணுமா? பரமதேச பரலோகத்தை நேசிச்சு அது தேவை, அதை எனக்கு வேணும்னு கேட்டுதான் வரணுமா? அது அவங்க விரும்பினாங்க. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. நான் அவங்களோட தேவன் சொல்றதுக்கு அவருக்கு வெட்கமே வரலாம். ஏன் தெரியுமா? நீங்க பரலோக ராஜ்யத்தை தேடுறபடினால, கர்த்தருடைய காரியத்தை தேடி தவிக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய தேவன் சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன்றார் கர்த்தர். எவ்வளவு மேன்மையான வார்த்தை! நான் ஓன் தேவன் அவரு போய் எல்லாத்தையும் சொல்லுவாராம், நான் வெட்கப்பட மாட்டேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட இந்த உலகத்தார் பார்த்து ஒரு குற்றம்னு சொல்லக்கூடிய காரியம் இல்லாம இருந்துச்சுன்னா இவர் வந்துருவாரு, இவன் ஏம்பல்லடான்னு சொல்றதுக்கு. வெட்கப்பட மாட்டாராம். உன்னை குற்றப்படுத்துறாங்க, உன்னை குற்றமான காரியங்கள் இருக்கு, ஆனா கர்த்தர் சொல்றாரு அதை மாத்து, வாய்ப்பு தர மாத்து. நீ மாற்றும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தேவன், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எவ்விதமான காரியங்களை வைத்திருக்கிறார் பாருங்க. அடுத்து, துன்மார்க்கர் கைக்கு உங்களை விலக்கி தப்புவிக்க போகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கர் யாரு? பாவம் செய்கிறவங்க. சில பேரு சில பாவங்களை செய்வதற்கு நாமள ஏதாவது ஒரு வழியில நமக்கு தெரியாம கண்ணிய வைப்பான், பிசாசுடைய ஆலோசனை கேட்டு. இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அவன் கைக்கு உன்னை தப்பு வைப்பேன். வேதத்துல ஒரு ஆதாரமா ஒரு மனிதனை குறித்து நாம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சங்கீதம் 82:4 பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. சரி, இதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அதுல ஒரு குடும்பத்தை தப்புவிக்கிறத அங்க நம்ம பார்க்க போறோம். தேவன் எப்படி தப்புவிக்கிறதுக்கு ஒரு காரியங்களை செய்கிறார் என்று நம்ம பார்க்க போறோம். வாசிங்க 18:20. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? கர்த்தர் ஒரு காரியத்தை இங்க வைக்கிறாரு. என்னன்னா, சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய அழிவு உண்டாக போகுது. அந்த தேசம் முழுவதையும் தேவன் அழிக்க போறாரு. அழிக்கிறதுக்கு அங்க நடக்கிற பாவம் உண்மைதானா, அது சரியா, அவங்க கூக்குரலிட்டு சரியான்னு பார்க்க அவங்க கடந்து போறாரு. அங்க போகும் பொழுது ஒரு காரியம் சம்பவிக்குது. ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்லிட்டு அங்க போறாரு. ஏன்னா ஒரு அழிவு வருதுன்னா தீர்க்கதரிசிகள்கிட்ட கர்த்தர் வந்து சொல்லுவாரு, இந்த இடத்துல இப்படி காரியம் சம்பவிக்க போகுது என்பதை முன்பாக அறிவிப்பார். அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி வேண்டுதல் செய்யும் பொழுது, அந்த தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணும் பொழுது
கர்த்தர் அங்கிருக்கிற நீதிமானை தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் அந்த இடத்துல வந்து இவங்கிட்ட சொல்லும் போது ஆபிரகாம் கிட்ட போய் அவர் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறார். என்ன கேட்டுக்கிறாருன்னா, நீங்க துன்மார்க்கன் அங்க இருக்கிறான் எல்லாருமே, அவனோட சேர்த்து நீதிமானையும் நீங்க அழிக்க போடுவீங்களா? ஏன்னா அந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது. அவருடைய முடிவு என்ன? இன்னைக்கு இந்த பட்டணம் முழுவதும் நான் அழிக்க போறேன்ட்டு வராரு. அப்ப ஆபிரகாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு? அங்க இருக்கிற நீதிமான் தப்பிக்கொள்வானா இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். கேட்ட உடனே அடுத்த ஒரு காரியத்தை 19:1 ஆண்டவர் சொல்றாரு, அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அங்க ஒரு காரியம் நடக்குது. இவங்க யார பார்க்க போனாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போன உடனே மற்றவங்க எல்லாரும் பாவம் செய்கிறவங்க தேவ தூதர்களை அறியாதிருந்தாங்க. தேவ தூதர்கள் செய்கிற காரியம் தெரியல. ஆனா இவனுக்கு தெரிஞ்சது, லோத்து அவர்களை அழைத்தான். ஏன்னா நீதிமான் அங்க ஒருத்தன் இருக்கான். பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டார்னா அவர் நிறுத்துவாரா? அவர் குறித்த நேரத்துல நடக்குமா? இல்ல அவர் தள்ளி நடத்துவாரா? எதையாவது ஒண்ணு மாத்துவாரா? மாத்தவே மாட்டாரு. ஆனா இவங்கிட்ட சொல்லிட்டு அங்க போன உடனே அந்த நீதிமான பார்த்த உடனே தேவன் செய்யக்கூடிய அந்த தேசத்துல விழக்கூடிய அந்த அழிவை ஸ்டாப் பண்ணாரு. நிறுத்திட்டு இவங்கிட்ட முதல்ல போறாங்க. லோத்துவோடு கூட பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது, நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும், எங்களுடைய காரியங்களை செயல்படுத்தணும்னு சொன்ன உடனே இந்த வரவேற்பு ஆபிரகாம்கிட்ட இருந்தது. ஆபிரகாம் எப்படி அவர்கள் மம்ரே பகுதியில இறங்கி வரும்பொழுது அவர்களை வரவேற்றார்களோ அதே வரவேற்பு இங்க இருந்தது. இவன் நீதிமானா இருக்கிறபடினாலே தூதர்களை பராமரிக்க அவன் உள்ளே அழைத்த பொழுது இவர்கள் கண்டார்கள். நீ எங்க இருந்தாலும் சரி, துன்மார்க்கர் நடுவில் இருந்தாலும் சரி, ஒன்னு அங்கிருந்து வெளியே கொண்டு வர வரைக்கும் அந்த இடத்துல எந்த சேதமும் நடக்காது. அந்த இடத்துல கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டாரு. நீ வெளியேறினோடனே தான் அந்த காரியம் நடக்கும். நீதிமானுக்கு அவ்வளவு மேன்மையான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில இடத்துல சில பேரை கூட, சில இடங்கள்ல கூட சில காரியங்களை அழிக்காம சில விஷயத்த ஆண்டவர் இன்னும் வச்சுட்டு இருப்பாரு. ஏன் தெரியுமா? நீ இன்னும் அந்த இடத்த விட்டு பெறப்படலைன்னு. நீ எப்ப பெறப்படுறியோ அதற்கு பின்பாக அங்க அந்த இடத்துக்கு அழிவு இறங்கிடும். ஏன்னா அவன் செய்கிற துன்மார்க்கத்தனம் அவனுடைய தலைமையில வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனா இங்க தப்புவிக்கிறவர் நீதிமானை தப்புவிக்க அந்த இடத்திற்கு இறங்கி லோத்துவை வெளியே கொண்டு வந்தார். ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனவன் பல ஆண்டுகளாகிவிட்டது. அதே பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான். தேவனுக்கு பிடிக்காத ஜனங்கள், பிரியமில்லாத பாவ காரியங்கள் செய்கிறவர்கள், அங்கே பாவம் பெருகி இருக்கிற தேசம், அந்த இடத்திலே நீதிமானாய் வாழ்றான். இந்த தேசத்துல பாவம் இருக்கா இல்லையா? உங்களை நீங்களே நீதிமானா காத்து கொள்ளணும். நீங்க நீதிமானா காத்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறதற்கு அங்கே தேவ தூதர்களை அனுப்புவார். எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அங்க மரணம் சம்பவிக்க போது தேவ தூதர்கள் சொன்னாங்க, நீ சீக்கிரமா குடும்பத்தோட பெறப்படு, நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க வரோம். தரிசனத்தை சொல்லுவாரு, திட்டத்தை சொல்லுவாரு. அவங்கள தூக்கி கொண்டு போய் ஒரு பட்டணம் பக்கமா இருக்கு, நாங்க அங்க போய்க்கிறோன்னு அவங்களை காப்பாத்தினாரு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை தூக்கி காப்பாத்துறதுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீதிமானா மாறிடு. சிஸ்டர், பிரதர், நீதிமானுக்கு கண்டிப்பா விடுதலை உண்டு. நீதிமானுக்கு அழிவில்லை. நீதிமானை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த இடத்துல பயங்கரமான காரியம், அவ்வளவு அழிவு. ஆனா நீதிமானாகிய உங்களை தப்புவிக்க இயேசு இறங்குவா.
அந்த இடத்துல அவனை தூக்கி கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. அவனுக்கு ஒரு சேதமும் வராதபடி அவனை தூக்கி வெளியே கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. பொல்லாதவர்கள் கையில் இருந்து கர்த்தர் தப்பு வைக்கிற காரியத்தை இப்போ உங்களோட கூட நான் பேசுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தப்பு வைக்கிறதை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 13:13 ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்கள் கைக்கு தப்பு வைக்கிறவர் என்று எரேமியால சொல்லப்பட்டபடி இந்த ஆதியாகமம் 13 சோதோமின் ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. பாருங்க, ஒரு காரியம் கொடுத்துட்டாரு. நான் சுருக்கமா சொல்லிடுறேன், நேரம் அப்படின்னா. அவங்க கொடுத்துட்டாங்க. லோத்து அங்க போயிட்டாரு. நல்ல செழிப்பான தேசத்தை செலக்ட் பண்ணிட்டாரு. ஆபிரகாம் இங்க இருக்கிறாரு. அப்ப அந்த அந்த சோதம் குமாரத்தை பட்டணத்தை அவர் செலக்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த காரியத்தை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. அதுல இருந்து 14ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த ஆபிரகாமிட்ட இருந்து பிரிந்து போன லோத்து அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கான், சோதமுக்குள்ள இருக்கான். சோதம் ராஜா அங்க இருக்கிறாரு, தேசத்தின் அநேகர் இருக்கிறாங்க. அங்க ஒரு காரியம் சம்பவிக்குது. வாசிங்க 14:12. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு பலத்தங்க கொடுப்பாரு. அல்லேலூயா. அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள் போனாங்க. அங்கிருந்து ஆடு மாடுகள் கொண்டு போகப்பட்டது, எடுத்து போகப்பட்டது. அங்கே எல்லாமே போயிருச்சு. இவனையும் லோத்தையும் கொண்டு போயிட்டாங்க. மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் வந்துட்டாரு. ஆபிரகாமிட்ட இருந்த 300 பேரை கூட்டிட்டு போனாரு. அத்தனை பேரை அடித்து நொறுக்கி கொண்டு அங்கிருந்து அவர்கள் கையில் இருந்து சகலத்தையும் தப்புவித்து நீதிமானையும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க போய் பலரை மீட்டு கொண்டு வருவீங்க. பலருடைய சிக்கி கொண்டிருக்கிறவர்களை, வியாதியில மாட்டி இருக்கிறவர்களை, கடன்ல மாட்டி இருக்கிறவர்களை கர்த்தர் உங்களை கொண்டு வந்து யுத்தம் பண்ணி, நீங்க தீர்க்கதரிசியா இருக்கலாம். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, நீதிமானா இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்க கூட கொடுக்கிற கூட்டத்தை வைத்து நீங்க போய் செபித்து அங்க இருக்கிற அநேகரை வீட்டு கொண்டு வெளியே வரலாம். சகலத்தையும் கொண்டு வந்தாங்க அங்கிருந்து. அவர் சொன்னாரு, அந்த சோதோமின் ராஜா, இங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கொள். அவர் எதுவுமே வேணான்ட்டார். எந்த காரியமும் வேணாம். கர்த்தர் கொடுத்த வேலைக்காக தான் நாங்க வந்திருக்கோம், பொருட்களுக்காக நாங்க வேலை செய்ய வரலன்னு சொன்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த காரியத்துக்காகன்னு கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் எல்லாமே அதன் காலத்துல நேர்த்தியா கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒன்றுக்கும் தலை குனிந்து மற்றவரிடத்துல போய் நிற்க விடவே மாட்டாரு. சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. சகல பொருட்களையும் அவன், எல்லா ஸ்திரீகளையும் ஜனங்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எல்லாத்தையும் திருப்புவேன்னு சொன்னா, நீங்க போய் எதெல்லாம் அடமானம் வச்சீங்களோ அதெல்லாம் நீங்க திருப்பிட்டு வருவீங்க. உங்களுடைய மான மரியாதையை கூட அடமானம் வச்சிருக்கலாம், திருப்பதான் போற. எந்த இடத்துல தெரியுமா?
நீ எந்த வீட்டுல எந்த இடத்துல அவமானப்பட்டு திரும்பி வந்தியோ அதே இடத்துல கம்பீரமா உன்னை கர்த்தர் நடக்க வைப்பாரு. அதே இடத்துல உன்னை கூட்டிட்டு வருவாரு. நான் நிக்கிறேன்டா, நீ என் பிள்ளடான்னு வாடான்னு உன்னை கூட்டிட்டு வருவாரு. அப்ப நீங்க அவர் கரத்தை பிடித்து நடக்கும் பொழுதுதான் நான் அவர்கள் தேவன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. உன் கூட வருவாரு, உன் கூட வருவாரு. அத்தனை நீ திருப்பிக் கொள்வ. அத்தனை காரியத்தை நீ திரும்பி வரும் பொழுது சகலத்தை நீ திருப்பின கம்பீரத்தோடு வருவ. கர்த்தர் நீ அப்ப அந்த ஐஸ்வர்ய இதே இருக்காது. கர்த்தருக்காக என்னைக்கு உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நீங்க நிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்காக எல்லாத்தையும் அவரே திருப்பி கொண்டு வருவார். நீங்க ஐஸ்வர்யத்தை தேடி விரட்டினீங்கன்னா அது பக்கம் திரும்பும் பொழுது கர்த்தர் பக்கம் முதுக காட்டுவீங்க. கர்த்தர் பக்கம் திரும்பிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் உங்க பின்னாடியே வர ஆரம்பிக்கும். நாய்க்குட்டியை போல வரும் ஐஸ்வர்யம். கர்த்தரை தேட ஆரம்பிச்சுட்டா போதுங்க, நாய் மாதிரி வரும். அது குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியாக திருப்புவார். மரியாதையும் கனத்தையும் கம்பீரமாய் நடக்கிற தேவனத்தோ அப்படியே நெஞ்ச நிமித்தி கர்த்தரை தேடி போறண்டான்னு போறவனுக்கு இதெல்லாம் நாய் போல பின்னாடி வரும். நீ இந்த இடத்துல கனம் பண்ணலனா சில இடங்கள்ல கனம் இருக்காது. அதை பொருட்படுத்தாத. கர்த்தர் இன்னைக்கு உண்டாக்கி இருக்கிறாரு. இதை விட கர்த்தர் மேன்மையான கணத்துல உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுவாரு. இவங்க கனவினப்படுத்தவங்க உன்னை கனப்படுத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை. அல்லேலூயா. அவங்க கனவினப்படுத்துறது குறித்து நீ கவலையப்படாத. கர்த்தர் சகலத்தையும் உன் கையில கொடுப்பாரு. எவன் அந்த தேசத்தின் அதிபதியோ மேன்மையானவனோ, எவன் அன்னைக்கு சோதம் ராஜா இவங்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தானா, நீ எடுத்துட்டு போன்னு சிலது அப்படிதான் கொடுக்க வருவாங்க. கர்த்தர் போதுன்னு நில்லு. எவன் எதை கொடுத்தாலும் சரி எனக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னு நில்லு. கர்த்தர் உனக்கு மேன்மையானதோ உங்கள்கிட்ட அனுப்ப போறாருங்க. உங்க மரியாதை திரும்ப வருதுங்க. எந்த இடத்துல மரியாதை இல்லையோ அதே இடத்துல மரியாதையை கர்த்தர் அனுப்புகிறாரு. உங்க ஐஸ்வர்யம் திரும்ப வருகிறது. நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். அத்தனையும் உங்களிடத்துல இந்த மாதத்துல சில விஷயத்தெல்லாம் திருப்பி கொடுப்பாரு. கம்பீரமா தான் வருவ. இதே இடத்துல இதே எருசலேமிலே கர்த்தர் உன் வாயை திறப்பார். நீ இதே இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவ. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனுடைய நாமத்துல சொல்றேன், நீங்க இதே இடத்துல பெரிய சாட்சியா கர்த்தர் நிற்க வைக்கிறத நான் பார்ப்பேன். கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு இங்க பாருங்க, அவன் விழுந்து ஓட போறான். அவன் கையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறாரு. அவன் கைக்கு உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறான். ஏன்னா அவன் தந்திரமா நம்மள எல்லாருக்கும் முன்னாடி தலைகுனி நிக்க வச்சிட்டான்ல. எல்லாருக்கும் முன்னாடியும் நீ இப்படி கர்த்தர் சொல்றாரு, அவர் வேலை நீட்டி நான் உன்னை திருப்புகிறேன். இந்த காரியத்திலிருந்து உன்னை திருப்பி கொண்டு வருகிறேன். நீங்க மட்டும்தான் திருப்பிட்டு வருவீங்களா? கர்த்தர் உங்களை போய் இந்த உலகத்துல இருந்து திருப்பிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. உங்க மனசை கர்த்தர் திருப்புறாரு. என் பிள்ளைய நான் திருப்புகிறேன். என் பிள்ளைய என்கிட்ட வரணும்னு நான் திருப்பி கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டுல சந்தோஷத்தை போயிருச்சா? கர்த்தர் திரும்ப கொடுக்க போறாரு. அதை திருப்பி கொடுக்க போறாரு. எது நிமித்தம் போச்சோ கத்து யுத்த வீரனே, யுத்த சகோதரியே, நீ கவலைப்படாத. உன் ஜெபமும் உன் வேண்டுதலும் இந்த மாதத்திலே பழிக்க போகிறது. உன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் தங்கி நிற்க போகிறது. நீ இழந்ததை கர்த்தர் இரட்டிப்பாக உன்னிடத்திலே கொடுப்பார். பிசாசு உன்னை தலைகுனிய பண்ணின காரியம் மாறுகிறது. நீ பலவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். நீ பலவான், நீ பலவான். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் பலத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். அவன் கைக்கு உன்னை தப்பு வைக்கிறேன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. அவர் கைக்கு உன்னை அவன் கைக்கு உன்னை தப்பு வைக்கிறாரா? நீ எளியவன் என்று பொல்லாதவன் கையில சிக்கி கொண்டு தவிக்கிறபடினாலே கர்த்தர் சொல்கிறார், நான் இழந்ததையும் திரும்ப கொடுப்பேன். உன்னை மீட்டு கொள்ள உன் சத்துருக்கள்ல நான் இறங்க போறேன். அது இந்த மாதம் தான். அல்லேலூயா. இழந்து போனதை திரும்ப கொடுக்க இயேசு வருகிறார். நீதிமான மீட்டுக் கொள்வாரா? அவ எங்க இருந்தாலும் சரி. இங்க பாருங்க,
நீங்க இருக்கிற இடம் அழிவுக்கு வந்தா நீ இருக்கிறனாலதான் அந்த இடம் அழிவுக்கு தப்பிக்கொள்ளுதுன்னு நினைச்சுக்க. என்னன்னா நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்குன்னு சில பேர் என்னாலதான் நீ வாழ்றன்னு நினைப்பான், சொல்லுவான். ஒன்ன வச்சுதான் அங்க ஐஸ்வர்யத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நீ வெளியே வந்துட்டேன்னா அங்க சோழி முடிஞ்சிச்சு, அதை ஞாபகம் வச்சுக்க. கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு அழிவை கொண்டு வந்துருவாரு. கர்த்தர் ஒன்ன வச்சுதான் மேன்மையா வச்சிருக்காரு. அவங்க இருக்கிறதுனாலதான் நாங்க இல்ல, நீ இருக்கிறதுனாலதான் அவங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, என் பிள்ளையை நான் திருப்புறேன். எப்படி? நான் திருப்பிக் கொள்ளுகிறேன் என்னுடைய பிள்ளைகளை. நீ மட்டும்தான் உன் பிள்ளையை திருப்புவியா? நீ மட்டும்தான் உன் ஐஸ்வர்யத்தை திருப்புவியா? நீ மட்டும்தான் கவனத்தை திருப்புவியா? நீ மட்டும்தான் உன் நகையை திருப்புவியா? நீ மட்டும்தான் உன் மரியாதையை திருப்புவியா? நான் என் பிள்ளையை திருப்புறேன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்களை தான் திருப்புறாரு. விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் திரும்புகிறீர்கள். கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் உன்னை பிசாசின் கைக்கு விடுதலையாக்கி என் கைக்கு கொண்டு வருகிறேன். என் கையிலிருந்து என் நாடுகளை ஒருவன் எடுக்கவே முடியாது. ஒருவனை கையிலிருந்து என் நாடுகளை எடுத்து போக முடியாது. எனக்கு கொடுத்தது என் பிதா என்று இயேசு சொல்கிறான். ஒருத்தரை என் கையில இருந்து பிரிக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீ அப்பா பிள்ளைதான். என்னைக்கா இருந்தாலும் நீ அவர் கைக்கு தான் வந்தாகணும். அவர் ஆடு எப்படி இருந்தாலும் சரி, கால் ஒடிந்து இருந்தாலும் சரி, கண்ணு தெரியாம இருந்தாலும் சரி, அழகு இல்லாம இருந்தாலும் சரி, அசுத்தமா மண்ல விழுந்து சகதியில விழுந்து நான் துக்கத்தோட வந்த, நான் கவலைப்படாத. இப்ப நீ அவர் கைக்கு வந்துட்ட. அவர் தம்முடைய ரத்தத்தினால உன்னை கழுவி பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. உன் உள்ளத்தையும் உன் இருதயத்தையும் உன்னுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் அறிவேன் என்று சொல்லுகிறார். இந்த அவமானம் ஏன் எனக்கு, இந்த தலைகுணு ஏன் எனக்கு நீ நினைச்சு கொண்டிருக்க? கர்த்தர் சொல்றார், சத்துரு கொண்டு வந்தான், நான் மீட்டுட்டேன். நான் உன்னை மீட்டுட்டேன். நான் உன்னை மீட்டுட்டேன். இழந்தது எல்லாவற்றையும் மீட்டுட்டேன். உன் சத்துருவின் கையில், பொல்லாத கையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தை பொல்லாதவர் கையில் இருந்து நான் தப்புவிக்கிறேன். பொல்லாதவர் கையில என் ஜனத்தை தப்புவிக்கும் போது அங்க ஆபிரகாம் என்ன எல்லாம் கொண்டு வந்தான்? ஆடு மாடுகள், நகை நட்டு பாத்திரம் சகலத்தையும் கொண்டு வந்தானா? நீங்க வாசிச்சு பார்க்கும்போது பார்ப்பீங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உங்களை மட்டும் கர்த்தர் திருப்பிட்டு வர மாட்டாரு, நீங்க வச்சதையும் சேர்த்து தான் திருப்பிட்டு வருவாரு. நீ திருப்பிட்டு வரும்பொழுது இதெல்லாம் நீ திரும்பி கொண்டு வருவ. அதனாலதான் இன்னைக்கு என்னன்னு தெரியல, உன் மரியாதையை திரும்ப கொண்டு வருவேன்ற. திருப்பிட்டு வருவேன், திருப்பிட்டு வருவேன். நீ எந்த பட்டணத்துல அவமானப்பட்டாயோ அதே பட்டணத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்ப, வருகையில ஆசீர்வாதமா இருப்ப, இங்க இருந்து போகும்போது ஆசீர்வாதமா தான் பார்ப்பறேன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வாதமாய் அனுப்ப போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன காரியம் உன் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னா அந்த காரியத்தை நடத்துற வரைக்கும் உன்னை விட மாட்டாரு. இன்னைக்கு சொல்றாரு, யார் வெட்கப்பட மாட்டீங்கன்னு சொல்றாரு. யார் நடுவே நான் இருக்கிறேனோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்களாம். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்களாம். யார் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்களாம். யார் கர்த்தருடைய கற்பனையை தேடுறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்களாம். யாருடைய இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்களாம். யார் இயேசு கையில நான் திரும்பி வந்துட்டே நம்புறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்களாம். யார் கர்த்தர் கையில நான் பெற்றத கர்த்தர் என்கிட்ட இருந்து எடுக்க மாட்டான்னு நம்புறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்களாம். யார் உத்தமமா இருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட மாட்டாங்கன்னு கர்த்தர் சொல்றாராம். இனி நீங்க வெட்கப்படுவதில்லை, இனி நீங்க வெட்கப்படுவதில்லை. பராக்கிரமசாலியே, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நீ நம்புகிறபடினால இனி நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து மை சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே வந்த பிள்ளைகளோடு நீர் பேசினீர்.
நீ பேசின வார்த்தை பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தைக்கு கீழாய் அமர்ந்திருக்கிறவர்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். இவளை இன்னும் உயர்த்தி சாட்சியாக்கி வழி நடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.